ஹாய். நாட்டா எக்ஸாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்து என்ன? காலேஜ் அட்மிஷன் தான். ஸோ அந்த காலேஜ் அட்மிஷன்ல நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா, இப்ப நான் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் போடணும், ஆர்க்கிடெக்சர் கவுன்சிலிங்கும் போடணுமா? இல்ல ஒரு கவுன்சிலிங் மட்டும் போட்டா போதுமா? எனக்கு இன்ஜினியரிங் ஒரு வேள ஆர்க்கிடெக்சர் கிடைக்கலன்னா, இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிக்கலாமா? இப்படின்ற டவுட் ஒண்ணு. இது போக சில காலேஜ்ல இருந்து எனக்கு கால் வருது. ஆனா, அதுல சீட் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த காலேஜ நான் வந்து புக் பண்ணலாமா? சில காலேஜ்ல நான் டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டேன். இப்ப வந்து இப்ப தான் எனக்கு நெறைய விஷயம் தெரியுது. ஸோ இப்ப நான் வந்து காலேஜ் மாறிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி காலேஜ் சேர்றதுக்கு ஒரு டென்ஷன் வந்து வீட்ல கிரியேட் ஆகும். யூசுவலா 12th ஸ்டூடண்ட்ஸோட வீட்ல எப்பயுமே வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாரி கிரியேட் ஆகுற டென்ஷன் எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து இந்த வீடியோல இருக்கு. ஸோ பொறுமையா பாருங்க. அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜ் கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் அப்படின்றது வந்து இன்ஜினியரிங்க்கு தனியா நடக்கும். ஆர்க்கிடெக்சருக்கு தனியா நடக்கும். ஸோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஆர்க்கிடெக்சர் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். 2மே பண்ணணும்னாலும் நீங்க பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஃபர்ஸ்டே நடந்துரும். ஆர்க்கிடெக்சர் கவுன்சிலிங் செகண்ட் தான் நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இந்த மாசம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஆர்க்கிடெக்சர் அடுத்த மாசம் 2ஆம் தேதி. இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். ஸோ இதுல ஆர்க்கிடெக்சர் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலேயே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல 1 2 3ன்னு இந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடலாம். இல்ல ஒரு 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் போயிட்டு இருக்கும்போது ஆர்க்கிடெக்சர் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். பட் 2 கவுன்சிலிங்க்குமே நீங்க அப்ளை பண்ண முடியும். நாட்டா எக்ஸாம் கம்பல்சரி எழுதியிருந்தா தான் ஆர்க்கிடெக்சர் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்ல பாஸ் மார்க் எடுத்திருக்கணும். இப்போ கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க ஆர்க்கிடெக்சருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க 12th மார்க்கை 200க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 600 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா 600 3 ஆல டிவைட் பண்ணா 200. ஸோ உங்க டோட்டல் மார்க்கை 3 ஆல டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாட்டால எடுக்கிற 200. இப்போ 2 அட்டெம்ப்ட் எழுதிருக்கீங்கன்னா 2ல எது ஹையஸ்ட் மார்க்கோ அந்த மார்க்கையும் இந்த 200 அதாவது 12th மார்க் 200 கன்வெர்ட் பண்ணிருப்பீங்களா ரெண்டையும் சேர்த்து 400க்கு உங்க மார்க் என்னவோ அதுதான் உங்களோட கட் ஆஃப் மார்க்கா ஆர்க்கிடெக்சர் கவுன்சிலிங்ல சூஸ் பண்ணுவாங்க. இதுல எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 250 கிட்ட இருந்தாலே ஓரளவுக்கு டீசென்டான காலேஜ் எல்லாமே நமக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும் கவுன்சிலிங்ல. சரி ஒரு காலேஜ் இப்ப கவுன்சிலிங்ல கிடைக்குது, எப்படி நான் ஒரு காலேஜ் சூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் சூஸ் பண்றது பெஸ்டா? ஒரு காலேஜ் சூஸ் பண்ணிருப்பீங்க இது நல்ல காலேஜா அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவே 4 இயர்ஸாவே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா ஒரு பெஸ்ட் காலேஜை ரொம்பவே சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு 7 வருஷம் மினிமம் அங்க வந்து ஆர்க்கிடெக்சர் கோர்ஸ் வந்து இருக்கணும். அது போக வந்து நாசா காம்படிஷன்ல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்றாங்களா அப்படின்றது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்ப புதுசா இப்ப நிறைய காலேஜ் ஓபன் பண்றாங்க அதுல எல்லாம் சேரக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அங்க வந்து 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகணும்னா யாராவது ஒருத்தர் சேர்ந்தா தானே 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் சேரக்கூடாதானா? ஸோ ஆக்சுவலா இதை நான் ஏன் உங்களுக்கு அந்த 7 வருஷம் சொன்னேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். 3-4 இயர்ஸ்க்கு முன்னால அதாவது 3-4 இயர்ஸாவே வந்து எவ்ரி இயர் ஏதாவது ஒரு கால் வந்துட்டே இருக்கும் எது ரிலேட்டடானா நான் காலேஜ் மாறணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி எங்க காலேஜ்ல வந்து சில சப்ஜெக்ட்ஸ்க்கு ஸ்டாஃப் இல்ல, சில சப்ஜெக்ட் வந்து ஸ்டாஃப் வரவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் வேற காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாமா, என்னோட ஆர்க்கிடெக்சர் கரியரா வேற காலேஜ்ல வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படின்னு எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு கால் 1 இல்ல 2 கால் வந்துட்டே தான் இருக்கு எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன விஷயம் நம்ம எப்பயுமே கேட்போம் இல்லையா, எதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம். ஏன் இந்த காலேஜ்ல அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க அட்மிஷன் போட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா இந்த மாதிரி நான் நாட்டை எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு இந்த காலேஜ்ல இருந்து எங்க காலேஜ்ல இவ்வளவுதான் சீட் இருக்கு, சீக்கிரம் வந்து நீங்க புக் பண்ணிக்கோங்க இல்ல ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது, மார்க்கெட்டிங் கால். எங்களுக்கும் ஆர்க்கிடெக்சர் ரிலேட்டடா எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது, எங்களுக்கு ஆர்க்கிடெக்சர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாது. அப்படிங்கும் போது நாங்க வந்து இந்த மாதிரி பயந்து போய் அவசரத்துல நாங்க புக் பண்ணிட்டோம். பட் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது மொத்தமே 3 அட்மிஷன் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு சில காலேஜ்ல 3 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள ஒருத்தங்க தான் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. ஸோ 3 பேர் தான் நாங்க இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த காலேஜ்ல இருந்து வேற காலேஜ் போய் நான் கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த ஒரு பேக்ரவுண்ட் செக் வந்து அந்த 7 இயர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண சொல்லியிருந்தோம். 7 இயர்ஸா கண்டினியூஸா ஒரு காம்படிஷன் எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் வந்து ஓரளவுக்கு ஒரு 75% வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு கரெக்டான ட்ராக்ல தான் எல்லாரையுமே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இதை சொன்னது. பட் இப்போ புதுசா வர்ற சில காலேஜஸ் நிறைய காலேஜஸ் வந்து ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜையுமே ஓவர்டேக் பண்ணி காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு நேம் வரணும் அப்படின்றதுனால இப்போ புதுசா நம்மளே ஒரு பிசினஸ் ஓபன் பண்றோம் அப்படின்னா நம்ம ஆப்போனன்ட்டோ நம்மளோட காம்படிட்டரையோ வந்து நம்ம வந்து பீட் பண்ணணும் இல்ல நம்ம அவங்களோட பெஸ்டா வரணும்னு இந்த போட்டி தொழில் ரீதியா ஒரு போட்டி நடக்கும்ல, அதாவது அந்த ஈகோ இல்லாம தொழில் ரீதியா நடக்கிற ஒரு போட்டிக்கு நம்ம பெஸ்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நம்ம நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய காலேஜஸ்ல இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஃபாரின் ஆர்கிடெக்ட கூட்டு வந்து கூட இவங்க கிளாஸஸ் நடத்துறாங்க புதுசா ஓபன் பண்ண சில காலேஜஸ் எல்லாமே. சரி இப்படி இருக்கும்
இருக்கும்போது இப்போ எந்த காலேஜை ட்ரஸ்ட் பண்றது, எந்த காலேஜை வந்து நான் நம்பி உள்ள போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒண்ணே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு கால் வருது, எங்களுக்கு இவ்வளவுதான் சீட் இருக்கு, இன்னும் இவ்வளவுதான் சீட் இருக்கு அப்படின்னா நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். ஒரு 90% 80% எடுத்துக்கோங்க, மீதி 20% நீங்க வந்து உங்களோட டிசிஷன் தான். என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, இந்த மாதிரி வர்ற கால்ஸுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க. ஏன்னா எங்கேயும் அந்த அளவுக்கு வந்து ஃபில் ஆகாது. டாப் காலேஜஸ் ஆகும், பட் அந்த டாப் காலேஜஸ்ல இந்த மாதிரி ரேண்டம் கால்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், பட் வந்தாலும் அது ரொம்ப ரேர். அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி கால்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்ததா வந்து ஒரு காலேஜ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ண போறீங்க, இல்ல நான் ஒரு 4 காலேஜ் பார்த்து வச்சிருக்கேன் எது அப்படின்னா, நீங்க டைரக்டா வந்து காலேஜை விசிட் பண்ணுங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து ஜஸ்ட் ஒரு என்கொயரி, இந்த மாதிரி இந்த காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்கு, ஸ்டாஃப்லாம் எப்படி நடத்துறாங்க, என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். அப்போ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, ஐ மீன் 7 இயர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஐடியாக்குள்ள வரலாம். ஸோ அடுத்ததா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, எங்க போனாலும் இனிமே நீங்க காலேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா, அது ஆர்கிடெக்சர்னாலும் சரி, இன்ஜினியரிங்னாலும் சரி, டாக்டர்னாலும் சரி, இல்ல ஆர்ட்ஸ்னாலும் சரி, இனிமே நீங்க தான் உங்களை ரெஸ்பான்சிபிள், அதாவது ஸ்டூடெண்ட் தான் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்சிபிள். அவங்க படிக்கிறதுக்கு, அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே. ஏன்னா ஸ்டாஃப் வந்து கைட் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருப்பீங்க, ஸ்கூல்லலாம் வந்து அட்டெண்டன்ஸ் வரலன்னா வீட்டுக்கு ஃபோன் வந்துடும், எதுக்கு இன்னும் வரல, ஏன் வரல அப்படின்ற மாதிரி. ஒரு 4 நாள் வரல அப்படின்னா வரும். பட் இங்க காலேஜ்ல வரலன்னா ஆப்சென்ட், அவ்வளவுதான். நீங்க ஒரு பெர்சன்டேஜ் இருக்கணும். ஒரு காலேஜ்க்கு ஒரு பெர்சன்டேஜ். அந்த பெர்சன்டேஜ் வைஸ் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா அந்த செமஸ்டர் எழுத முடியாது. ஓகே அப்படின்னு அந்த செமஸ்டர்ல நீங்க ஃபெயில் ஆனாலும் உங்களை வந்து ஸ்கூல்ல வர மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகே, நீ அடுத்த செமஸ்டர்ல அரியரை கிளியர் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். அப்படியே போயிடும். நம்மளே நிறைய படத்துல பார்த்திருப்போம், 48 அரியர் 30 அரியர் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அது வச்சுமே அந்த அளவுக்கு வந்து அவங்களை வந்து ஒரு அடல்ட்டா ட்ரீட் பண்றாங்க. பிகாஸ் இந்த சொசைட்டில நீங்களும் செல்ஃபா வந்து க்ரோ ஆகணும். ஸோ அதனால அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ கிளாஸ்ல வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த விஷயத்த நீங்க தான் மல்டிபிளா வந்து நெட்ல, இப்போ நிறைய வந்துருச்சு, ChatGPT வந்துருச்சு, இன்டர்நெட், கூகுள் எல்லாமே இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ஈவன் யூடியூப்ல நம்மளுமே வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ என்னோட வீடியோஸுமே நிறைய இருக்கு, பாருங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணி தான் உங்களை வந்து நீங்க க்ரோ பண்ணிக்க முடியும். இப்படிதான் வந்து படிக்கவும் முடியும். இதுக்கு இடையில வந்து இந்த நான் சொன்ன மாதிரி ஸ்டாஃப் சில நேரம் வர்றதில்ல, சில ஸ்டாஃப் வந்து சப்ஜெக்ட்டுக்கே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா, அந்த பிரச்சனையை கண்டிப்பா சிவியரா பார்க்க தான் செய்யணும். மற்றபடி ரொம்ப டீட்டெயிலா சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரொம்ப வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்ட்ரிக்டா இல்ல அப்படின்லாம் நீங்க எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. நாளைக்கு ஓகே இவங்களை வந்து ஸ்ட்ரிக்டா இன்னைக்கு பார்த்துருவாங்க, இது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது, உங்களை வந்து டீச் பண்றதா இன்னும் ஸ்ட்ரிக்டா பார்க்கறது ஒன்றும் ஸ்டாஃபுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட்டுக்கு நீங்க டிசைன் பண்ணும்போது லதாஜிக்கா இருந்தீங்கன்னா கிளைண்ட் போயிருவாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க, உங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க தான் டிசைன் பண்ணணும் அப்படிங்க. உங்களோட பெட்டரா ஒருத்தங்க ஆஃபர் பண்ணாலோ, உங்களோட பெட்டரா அவங்க டிசைன் பண்ணாங்களோ அங்க போயிருவாங்க. டைமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை இங்கேயே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம யாரையுமே பிளேம் பண்ண முடியாது, நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்ததா வந்து என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ காலேஜ் எல்லாமே ஓகே, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு காலேஜ் பிடிச்சிருக்கு, இந்த காலேஜ்ல என்ன ஃபீஸ் இருக்கும், ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு 4 பேர்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறத விட பெஸ்ட் டைரக்டா எல்லா காலேஜுமே விசிட் பண்ணுங்க. எந்த ஊர்னாலும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு டைம் ஒரு கரியருக்காக ஒன்று சூஸ் பண்றீங்க. செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அது அமௌண்ட்டா இருந்தாலும் சரி, எனர்ஜியா இருந்தாலும் சரி, டைமா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட அடுத்து உங்களோட கெரியரை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாத்துனா டைரக்டா விசிட் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யாரும் உங்களை ரஷ் பண்ணாங்கன்னா நீங்க வந்து அட்மிஷனுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு காலேஜ் போறீங்க, அங்க உள்ள ஸ்டாஃபோ இல்லை அங்க சம்திங் யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்களே உங்களை கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா, அவங்க இங்கே தான் நீங்கள் போடணும்னு உங்களை ரஷ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த காலேஜில் நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் என்கொயரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அந்த ஆர்கிடெக்சர் பற்றின எந்த இன்ஃபர்மேஷனாலுமே நம்ம சேனலில் இருக்குது, இது இல்லைனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி வீடியோ மேக் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.